கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு பிரதமர் மோடி வந்தடைந்துள்ளார். அதற்கு முன்னதாக கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு நினைவு பரிசாக பகவதி அம்மனின் புகைப்படமானது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு பிரதமர் மோடி வந்தடைந்தார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் காண்டிவன் இணைகிறார். வணக்கம் காண்டிவன், தொடரலாம். ஜெயஸ்ரீ, சற்று முன்பாக தான் ஏறக்குறைய சரியாக 4:55க்கு கன்னியாகுமரியுடைய எலிப்பேடு, அதாவது விருந்தினர் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எலிப்பேடு வந்திருந்த பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பகவதி அம்மன் ஆலயத்துக்கு சென்றிருந்தார். பகவதி அம்மன் ஆலயத்தில் அவருக்கு சிறப்பான ஏற்பாடு செய்து வழிபாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் அந்த ஆலயத்தின் சார்பாக பகவதி அம்மனுடைய புகைப்படமானது வழங்கப்பட்டது. அங்கு வழங்கப்பட்ட பிறகுதான் மீண்டும் சாலை மார்க்கமாக அங்கிருந்து புறப்பட்ட அவர் பூம்புகார் படகு முகாமிலிருந்து அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விவேகானந்தா என்ற ஒரு படகின் மூலமாக தான் தற்போது விவேகானந்தர் பாறையை சென்றடைந்திருக்கிறார். விவேகானந்தர் பாறையின் அருகே தற்போது அந்த படகானது நின்று கொண்டிருக்கிறது. அங்கிருந்து இறங்கக்கூடிய அவர் விவேகானந்தருடைய மண்டபம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். விவேகானந்தர் மண்டபத்தில் ஏறக்குறைய வெண்கல சிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவேகானந்தருடைய சிலையை தொட்டு வணங்கிவிட்டு அதன் பிறகு விவேகானந்தர் மண்டபத்திற்கு வெளியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தியான மண்டபத்தில் தான் தியானத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக விவேகானந்தர் கன்னியாகுமரி வந்தபோது இந்த கன்னியாகுமரி பகுதியிலிருந்து கடலில் நீந்தி சென்று இந்த பாறையில் தியானத்தில் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய அவர் 3 பகல் 2 இரவு இந்த பாறையின் மீது அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் 1972 இந்த விவேகானந்தர் மண்டபமானது அங்கு கட்டி எழுப்பப்பட்டது. விவேகானந்தர் மண்டபம் கட்டி எழுப்பப்பட்ட பிறகு அங்கு சுமார் 10 அடி உயரத்தில் வெண்கல சிலையில் விவேகானந்தருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த விவேகானந்தருடைய சிலையை தான் பார்ப்பதற்கு தற்போது விவேகானந்தர் பாறைக்கு சென்றிருக்கிறார். விவேகானந்தருடைய சிலையை தொட்டு வணங்கிவிட்டு அதன் பிறகு அந்த பாறைக்கு கீழே, அதாவது விவேகானந்தருடைய மண்டபத்திற்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கிறது தான் தியான மண்டபம் என்று சொல்லுவார்கள். அந்த தியான மண்டபத்தில் தான் அவர் அமர்ந்து தியானத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடியுடைய திட்டப்படி 3 பகல் 2 இரவு இந்த தியானத்தில் ஈடுபடுகின்ற காரணத்தினால இந்த மே மாதம் 30ஆம் தேதி இன்று மாலையே இங்கு வந்திருந்தார். இன்னும் சூரியன் அஸ்தமனமாகாத சூழலில் தான் தற்போது பிரதமர் மோடி சரியாக அந்த விவேகானந்தர் பாறையை சென்றடைந்திருக்கிறார். அங்கு அவர் இப்பொழுது முழுதே, அதாவது விவேகானந்தரை பார்த்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று தியானத்தில் அமரக்கூடிய பிரதமர் மோடி 1ஆம் தேதி பிற்பகல் வரை தியானத்தில் ஈடுபடுவதற்கென ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தியானத்தின் போது மற்ற எந்த விஷயங்களும், அதாவது உணவு ஆகாரம் இன்றி தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு தன்னுடைய மனதை அமைதி நிலையில் கொண்டு போவதற்குண்டான முறையில் தான் தற்போது பிரதமர் மோடி இந்த பகுதிக்கு தியானத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இறுதிக்கட்ட பரப்புரையை முடித்துவிட்டு இமயமலைக்கு சென்று அந்த தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். அதே போல்தான் தற்போது இந்திய தேர்தலில் பாத்தீங்கன்னா 7வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்போது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையில் விவேகானந்தர் தியான மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வந்தலாம். தற்போது பிரதமர் மோடி இங்கு தியானத்தில் ஈடுபடுவது மிக முக்கியமான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இங்கு பிரதமர் மோடிக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏறக்குறைய 2 நாட்களுக்கு முன்பே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த விவேகானந்தர் பாறை மற்றும் அவர் செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தார்கள். ஏறக்குறைய 3500 காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்னொரு புறம் கடல் மார்க்கமாக தொடர்ந்து ரோந்து பணியை மேற்கொண்டு இருந்தார்கள் கடலோர காவல் படையினரும். தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டதால் தற்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவேகானந்தர் பாறையில் இன்னும் சற்று நேரத்தில் தியானத்தை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்னும் அவர் அந்த படகில் இருந்து இறங்கி அருகே இருக்கக்கூடிய அந்த பாறையின் மீது ஏறி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெண்கல சிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவேகானந்தரை தொட்டு வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் அந்த மண்டபத்திற்கு வெளியே அதாவது பாறைக்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விவேகானந்தர் தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானத்தை மேற்கொள்கிறார். தற்போது அந்த தியானமானது அவர் மேற்கொண்டு வருகிறார். இப்பொழுதே தொடங்கி இருக்கக்கூடிய அந்த தியானம் ஏறக்குறைய இப்பொழுதிலிருந்து தற்போது 6:22 ஆகிறது. இந்த நேரத்திலிருந்து துவங்கக்கூடிய அந்த தியானமானது 1ஆம் தேதி பிற்பகல் வரை
அந்த தியானத்தை தொடர்ந்து மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தியானத்துடைய நோக்கம் அமைதியை, வலிமையும் மன வலிமையும் ஏற்படுத்திக் கொள்வதற்காக தான் பிரதமர் மோடி தற்போது இந்த இடத்தில் தியானத்தை மேற்கொள்ள வந்திருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.